அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2லிருந்து 30 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, குற்றம். இரண்டாவது கேள்வி, கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புவியரசு. கலீல் கிப்ரான் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டை சார்ந்தவங்க. மூன்றாவது கேள்வி, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். நான்காவது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாயுமானவர் பாடல்கள். ஐந்தாவது கேள்வி, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6. ஒன்றின் பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல தான் நம்ம பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். இந்த பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர் என்று 6 வகைப்படும். ஆறாவது கேள்வி, கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வைகாசி முழு நிலவு நாளில் அந்த அமுத சுரபி தோன்றும். இந்த அமுத சுரபி பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் கையில் இருந்தது. ஏழாவது கேள்வி, உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உள்ளே இருப்பவை. சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. எட்டாவது கேள்வி, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தாயுமானவர். ஒன்பதாவது கேள்வி, உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் யார்? உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறு கதையையும் எழுதியிருக்காரு. பத்தாவது கேள்வி, தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தம் உயிர். 11வது கேள்வி, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆதிரை. 12வது கேள்வி, நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடுகுறி பெயர், காரண பெயர் என்று 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 13வது கேள்வி, அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ முத்தரையனார். இவர் பார்த்தீங்கன்னா மலேசியா நாட்டைச் சேர்ந்த கவிஞர். 14வது கேள்வி, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, சினைப்பெயர். தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்கும். தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழில் பெயர். பண்பை குறிச்சிச்சுன்னா அது பண்பு பெயர். காலத்தை குறித்தால் அது காலப்பெயர். 15வது கேள்வி, அறக்கட்டளை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க. அறக்கட்டளை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ட்ரஸ்ட்டு. வாலண்டியர்னா தன்னார்வலர், சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர், ஜூனியர் ரெட் கிராஸ் என்பது இளம் செஞ்சிலுவை சங்கம். 16வது கேள்வி, காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வளையல் மரங்கொத்தி. பறவை அணி பார்த்தீங்கன்னா காரண பொது பெயர்.
மரம் காடு இடுகுறி பொதுப்பெயர். மா கருவேலங்காடு இடுகுறி சிறப்பு பெயர். 17வது கேள்வி, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையாருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாயுமானவர். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும். என்ன தலைப்பில் இடம்பெற்றிருக்கும்னா பராபர கண்ணி என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். 18வது கேள்வி, விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர்? விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காலப்பெயர். 19வது கேள்வி, தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, குளிர்ந்த கருணை. ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு. அதே மாதிரி பனி என்ற சொல்லின் பொருளும் தொண்டு தான். கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி. செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு. 20வது கேள்வி, வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் டி, உழைக்க. 21வது கேள்வி, கோ என்பதன் பொருள் டேஸ். கோ என்பதன் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பசு. முகி என்பதன் பொருள் முகம். 22வது கேள்வி, கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலீல் கிப்ரான். 23வது கேள்வி, 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணி. 24வது கேள்வி, புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் யார்? புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தீவத்திலகை. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் இடுகுறி சிறப்பு பெயர் எது? கீழ்கண்டவற்றில் இடுகுறி சிறப்பு பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழை. 26வது கேள்வி, சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஸ் எனப்படும். சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடுகுறி பெயர். காரணத்தோடு வச்சுருந்தாங்கன்னா அது காரண பெயர். இடுகுறி பெயர் பார்த்திங்கன்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என்று 2 வகைப்படும். அதே மாதிரி காரண பெயரும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என்று 2 வகைப்படும். 27வது கேள்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்ற தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்ற தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்பு பெயர். 28வது கேள்வி, பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர் யார்? பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமேகலை. மணிமேகலை பார்த்தீங்கன்னா கோவலன் மாதவி அவங்களுடைய மகள் தான் மணிமேகலை. பூம்புகாரில் இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க மறைந்த ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். 29வது கேள்வி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் டேஸ். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, சுறுசுறுப்பு. 30வது கேள்வி, தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, நடித்தல். அன்புங்கிறது பண்பு பெயர், செடிங்கிறது பொருட்பெயர், வட்டம்ங்கிறது பண்பு பெயர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.